தீர்ப்ப கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி ஆத்தா. பாத்தியா ஜனனி, ஆத்தாவே நல்லது சொல்லிட்டா. உங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது. ஆத்தா துணை இருப்பா. அடுத்து உடனடியா திருமணம் பண்றதுக்கான விஷயங்களை ஆரம்பிங்க. சரிங்கம்மா, நாங்க அப்படியே பண்றோம். ரொம்ப நன்றி. வாங்க, ரொம்ப சந்தோஷம். ம். ஜனனி பாத்தியா, நீ ரொம்ப அவசரப்படுறன்னு நினைக்கிற. நீ வேண்டி இருக்க, அது ஆத்தா காதுக்கு எட்டி இருக்கு. அதனாலதான் உன் கல்யாணத்தை முன்கூட்டியே நடத்தணும்னு சொல்லி ஆத்தா சொல்லிருக்கா. போங்க, நீ கிண்டல் பண்ணாதீங்க. ஆ, நீ மட்டும் என்ன எவ்ளோ கிண்டல் பண்ணுவ. இப்ப நான் கிண்டல் பண்ணா மட்டும் உனக்கு கசக்குதா? கல்யாணம் முடியற வரைக்கும் நீ என்கிட்ட மாட்டின. முத்து மாமா. ம். என்னாச்சு மருதண்ணே? அம்மாவை இன்னும் காணோம். வந்துருவாங்க, வர நேரம் தான். என்ன மாப்பிள்ள தம்பி, சொன்னபடியே அவங்க எல்லாம் வந்துருவாங்களா? வர டைம் தான், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னடி இது, இந்த அண்ணாமலையும் நம்மள மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் யார சொல்றான்? அவன் வேணும்னே குழப்புவாண்டி. அவன் குழப்புனா நாம குழம்பிடுறதா? நீ பேசாம இரு. அம்மா, மா அம்மா, மா மா. சித்தி, முத்து எப்படி பாருக்க? எப்படி இருக்க சித்தி? வா சித்தி. ஜனனி, அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்க. மாப்பிள்ளை எங்கம்மா? வாங்க அத்தை. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ளை. சித்தி, நானே வந்திருப்பேன், கொஞ்சம் உடம்பு சரியாம போயிடுச்சு சித்தி, அதான். பரவாயில்லப்பா, ஸ்வேதா நடந்த எல்லாத்தையும் சொன்ன. எப்படி சித்தி, ட்ரீட்மெண்ட்ல நல்லபடியா நடந்துச்சா? நல்லா போச்சுப்பா. ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. இனிமே இந்த உடம்பு நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன? எனக்கு உன் கல்யாணமும் ஜனனி கல்யாணமும் நல்லபடியா நடந்தா போதும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லப்பா. சும்மா இரு சித்தி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ நீ எப்பவுமே நல்லா இருப்ப. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் அத்தை. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் ஜனனியும் நல்லா இருப்பா.
என்னாச்சு பாட்டி? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி வீல் சேர்ல வரீங்க? அட இருடா, எல்லாத்தையும் உள்ள வந்து சொல்றேன். ஏன்பா, சீன் உள்ளதானே ஆரம்பிக்குது, என்ட்ரிக்கு முன்னாடியே வந்து நடிக்கிற? இங்கதான் கோ ஆர்டிஸ்ட் யாரும் இல்லையே. பாட்டி இருங்க இருங்க, மெதுவா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க ப்ளீஸ் பாட்டி. வாங்க போலாம். வாடா. வாங்க வாங்க. வாங்க ஆண்டி வாங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. நல்லா தானே இருந்தாங்க. என்னாச்சு பாட்டிக்கு? சொல்லுங்கக்கா. சொல்றேன் இரு. ஏன்பா முத்தரசு, நல்லா இருக்கியாப்பா? ஐயோ பாட்டி, இவரு மருது மாமா, முத்தரசு மாமா அங்க பின்னாடி இருக்காரு. இவருதான் முத்தரசு மாமா. ஏ ராசா, முத்தரசு நல்லா இருக்கியாப்பா? ஏய், சபைக்கு வந்த ராஜா எப்படி இருப்பார்னு தெரியாதா? குறுக்க வந்த கோட்டானால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. யூ டோன்ட் வரி. என்ன ஸ்வேதா, பேசவே மாட்டேங்கிற? இந்த பாட்டிக்கிட்ட பேச மாட்டியா? ஏன், என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? ஐயோ பாட்டி, இவங்க பூங்கோதா அண்ணி. உங்களோட கண்ணாடி சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல, ஃபங்க்ஷன் எடுத்த போட்டோ காட்டி தான் எல்லார் பேரையும் சொன்னோம். அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாட்டி? ஆமா 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 ஆமா. அதோ அவங்க தான் ஸ்வேதா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. இந்தாங்க. அக்கா, என்ன காச்சு? நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு பாட்டிக்கு? சொல்லவே மாட்டேறீங்க. மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா, என்னம்மா ஆச்சு பாட்டிக்கு? டேய், கொஞ்சம் சும்மா இருடா. நாங்களே பக்கு பக்குன்னு கிடந்து தவிக்கிறோம். பாட்டிக்கு வேற திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆனா எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு அவரு ECG ரிப்போர்ட்டை பார்த்து பாட்டிக்கு பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஆபரேஷனை தாங்குற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பில்ல. வயசாச்சுல்ல. எனக்கு என்னடி வயசாச்சு? ஸ்வேதா, ஸ்வேதா, என்ன இப்படி ஒரு பாட்டி இருக்குன்னு இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையே. திடீர்னு ஒரு பாட்டியை கொண்டு வந்து வீல் சேரோட இறக்கிருக்காங்க. அதனால என்ன இப்போ? அது இல்லடி, இந்த பாட்டிய சீக்கிரம் சொல்லி தொலைடி. எங்கேயோ பாத்திருக்கேன்டி. வயசான உடம்பு முடியாத கிழவியே அவங்களே இப்பதான் கொண்டு வந்து இறக்குறாங்க. நீ வேற எங்க பாத்திருப்ப? இல்லடி, நான் எங்கேயோ டிவில பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, உளறாதடி. இப்ப பார்த்தாலும் உளறதே உனக்கு வேலையா போச்சு. சரி பாட்டி, நம்ம உடனே ஹாஸ்பிடல் போலாம். வாங்க கிளம்பலாம். இருடா கௌதம், நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, நீ கல்யாணத்துக்கு தயாரா நிக்கிற ஆளு. உன்னை கலவரப்படுத்த வேண்டான்னு தான் பாட்டிக்கு நெஞ்சுவலி வந்ததை உன்கிட்ட சொல்லல. ஆமாப்பா கௌதம், உன் கல்யாணத்தை பார்க்காம ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. பாட்டி, அப்படியா பாட்டி சொன்னீங்க? அப்படியா பாட்டி? ஆமாண்டா, ஆமா. அதனாலதான் சம்மதி சொல்றேன். கௌதம் கல்யாணத்தை உடனே நடத்தி முடிச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது.
என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாச்சு. இந்த சூழ்நிலையில திடீர்னு கல்யாணத்தை முன்கூட்டியே வைக்கிறது எப்படின்னு யோசிக்கிறேன். இது நாங்க எதிர்பார்க்காத சூழ்நிலை. இப்படியெல்லாம் இவங்களுக்கு ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவங்களுக்காக தான் சொல்றோம். பாருங்கம்மா, என்னம்மா இவ்வளவு தயங்கி பேசிட்டு இருக்கீங்க? பாட்டியோட ஆசைங்கிறப்போ, அதுவும் கடைசி ஆசைங்கிறப்போ அதை நம்ம நிறைவேற்றி தானமா ஆகணும். அத்த, வேற எதுக்காகவும் யோசிக்காதீங்க அத்த. பாட்டிக்காக நீங்க இதை பண்ணித்தான் ஆகணும் அத்த. பரவாயில்ல, மாப்பிள்ளை தம்பி கூட நல்லா தான் நடிக்கிறாரு. சித்தி, எனக்கு என்ன தோணுதுன்னா, பாவம் அவங்க வயசுல பெரியவங்க, அவங்களுக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லை. அவங்களோட ஆசை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை தானே. இல்ல முத்தரசு, முன்கூட்டியே கல்யாணத்தை வைக்கிறது தான் யோசனையா இருக்கு. பாட்டியோட ஆசைய கண்டிப்பா நிறைவேற்றணும் தான். இருந்தாலும் அத்தை, ஆ? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? திடீர்னு கல்யாணத்தை நடத்தினா நல்லா இருக்குமா? கிராண்டா நடக்க வேண்டாமா? எதுக்காக ரகசிய கல்யாணம் மாதிரி நாம அவசரமா கல்யாணம் பண்ணணும்? மாமா கிட்ட கூட முன்கூட்டியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வற்புறுத்தினேன். அதுக்கு அவரு எதுக்காக நாம திருட்டு கல்யாணம் மாதிரி பண்ணிக்கணும்னு கேட்டார். ஊரறிய உலகறிய நடக்கணும்னு சொன்னார். ஒருவேளை ஜனனிக்கு முன்கூட்டியே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எங்க கல்யாணமும் நடக்கட்டும். ரெண்டு கல்யாணத்துக்கும் சேர்த்து தானே நாள் குறிச்சீங்க. இப்ப முன்கூட்டியே பண்ணணும்னு முடிவெடுத்தா ரெண்டையும் சேர்த்தே பண்ணிடுங்க. என்ன சொல்றீங்க? ஸ்வேதா, ஆ? நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிற? எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? நீ தேவையில்லாம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிற. இல்ல மாமா, ரெண்டு கல்யாணமும் சேர்ந்து நடக்கணும்னு தானே பத்திரிகை அடிச்சிருக்கு. எதுக்காக ஒரு கல்யாணம் மட்டும் முன்னால நடக்கணும்? ரெண்டும் சேர்ந்தே நடக்கலாம்னு சொல்றேன் மாமா, அவ்வளவுதான். நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? அப்படி இல்ல மாமா, நான் சொல்றேன். ஸ்வேதா, என்ன? இந்த பாட்டிய எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஜீ தமிழ்ல பூவே பூச்சிடவான்னு ஒரு நாடகம் வருதுல்ல, அதுல நடிக்கிற வில்லி பாட்டி இது. என்னடி உளற? தள்ளி போடி. முக்கியமா பேசிட்டு இருக்கிறப்போ எப்ப பார்த்தாலும் என்ன தண்ணி குத்தம் சொல்லுவேன். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இதுல பாரு நீ. பாவம் பாட்டி, உடம்புக்கு முடியாதவங்க. எதா இருந்தாலும் யோசிச்சுட்டு சாயங்காலமா பேசலாம். அதான் நானும் சொல்றேன் யுவர் ஆனர். எதுவா இருந்தாலும் யோசிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க யுவர் ஆனர். பாட்டி, ஐயோ, எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கே, வாயெல்லாம் குளறுதே. பாட்டி, இப்போதைக்கு இப்படி உளறி எங்க மனத்தை வாங்குறீங்க? மன்னிச்சிருப்பா. நேத்து ஒரு கோர்ட் சீனு பிராம்ப்ட் வாங்கி நடிச்சு இப்ப அது கண்டினியூ ஆயிடுச்சுப்பா. போன ப்ராம்ப்டிங் இப்போதான் யாரும் இங்க ப்ராம்ப்டிங் பண்ணலையே, அப்போதைக்கு அதை கண்டினியூ பண்றீங்க. இல்ல ப்ரெஷர் பண்றாங்க. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா கண்ணு மூடிட்டு அப்படியே கவுந்துருங்க. சரி, பாட்டி டயர்டா இருக்காங்க. நீங்களும் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் இருங்க, யாரும் போகாதீங்க. அத்தை, ஒரு நிமிஷம்.
கொஞ்சம் இருங்க, யாரும் போகாதீங்க. அத்தை ஒரு நிமிஷம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த பாட்டி இவங்க பாட்டியே இல்ல. என்ன ஸ்வேதா, எதுக்கு இப்படி சொல்ற? உண்மையதான் சொல்றேன் அத்தை. இது இவங்க பாட்டியே இல்ல. ஆமா அத்தை, ஜீ தமிழ் சேனல்ல 2 வருஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் பூவே பூச்சுடுவான்னு ஒரு பிரபலமான சீரியல். அதுல நடிக்கிற பாட்டி தான் இவங்க. டேய் கௌதம், உயிர் போகுதுடா, கொஞ்சம் தண்ணி குடுறா. இதோ வரேன் பாட்டி. கொடுங்க. இந்தாங்க பாட்டி, தண்ணி கொடுங்க. இப்ப என்ன பண்றது? வசமா மாட்டிக்கிட்டமே, ரொம்ப பயமா இருக்குப்பா. பாட்டி, நான் பாத்துக்கிறேன் பாட்டி. தலையை தொங்க போட்டு கண்ணை மட்டும் திறந்து பாருங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவங்க சீரியல்ல நடிக்கிறவங்க. எதுக்காக அத்தை இவங்களை இப்போ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க? ஸ்வேதா கேக்குறல்ல, பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன். நீங்க இப்ப சீரியல்ல பாக்குறீங்களே பாட்டி, அது இவங்க இல்ல, இவங்களோட சிஸ்டர். என்னது சிஸ்டரா? என்ன இது பாட்டியே சிஸ்டர்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குறாங்க? ஏன் அப்படி கேக்குறாங்க? ஏன் கேக்குறாங்க? அததான் நான் கேக்குறேன். ஏன்னா அது ஒரு வேதனையான கதை. சின்ன வயசுல சினிமால நடிக்கிற ஆசையில அந்த சிஸ்டர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டாங்களா? பாட்டி, உங்கள்ட்ட எல்லாம் சாதாரணமா கேட்டதுதான் தப்பா தெரியுது. கோவமா கேளுங்க பாட்டி. என்னது சிஸ்டரா, யார் அவ அப்படின்னு மாடுலேஷனை மாத்தி கேளுங்க பாட்டி. இல்லப்பா, எனக்கு படப்படப்புல பேசவே முடியலப்பா.